ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் தாங்க இருக்கோம். மைசூரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரீட் வைஸாக போயிட்டுருக்கும்போது சரி காலையிலே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்த ஒரு கடை தான் இந்த ஒரு வேன் கடை. செம்ம ஷாக்கு. காலையில் இட்லி, தோசை, வடை, பொரியல், பொங்கல் இப்படி கிடைக்குன்னு பார்த்தா காலையிலே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு. செம்ம ஷாக். அதுவும் 7:30 8 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்டு நான்வெஜ்ஜு. என்னடா சொல்கிறீங்க, எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செம்ம சந்தோஷம். நான்வெஜ்னாவே ஹாப்பி தான். அதுவும் காலையிலே சுட சுட நான்வெஜ்ன்ற போது கொஞ்சம் ஷாக்கு, அதே மாதிரி ஹாப்பி. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளும் அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது லைட்டாக தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு கிலோ தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. லைக் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா கோழியில் பெப்பர் குழம்பு, கோழி குழம்புலே நார்மல் மசாலா போட்ட குழம்பு, அப்புறம் சூப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோழியோட லங்ஸ் அது வச்சுருந்தாங்க. ஸோ லங்ஸ் எல்லாம் வேறு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் கோழியிலே நல்லா சூப்பு, காலையிலே சூப்பு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் நைட்டு அப்புறம் ஈவினிங் தான் நம்மளுக்கு சூப்பே கிடைக்கும். அப்புறம் தட்டு இட்லி, இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. தட்டு இட்லி தான். ஸோ அதுவும் இல்லாமல் புலாவ் ரைஸ், இந்த ஐட்டம் தான் இங்கே வச்சுருந்தாங்க. செம்ம சாக்கு. சின்ன கடை தான், டேஸ்ட்டு அல்டிமேட், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இவங்களே ஈவினிங் பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸ் அது போடுறாங்க. அது பார்பிக்யூ அந்த ஸ்டைலில் தான், வேறு லெவலில் இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா இந்த கடையை நாங்கள் விடவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, மசாலாவும் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் எப்போவுமே சில இடத்துல சாப்பிடும்போது வயிறு கோளாறு ஆகிடும், பயங்கர காரம், எரிச்சலாக இருக்கும், தோண்டலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. அன்ஃபார்ச்சுனேட்லாம் சொல்ல முடியாது, நடக்கவே கிடையாது. பிகாஸ் அவ்வளோ டேஸ்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா ஜிம் கோச். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தா அப்படி தெரில, அவ்வளோ டேஸ்ட்டு. அதுவும் பெப்பர் குழம்பு, சிக்கன் பெப்பர் குழம்பு, அப்புறம் லங்கு ஃப்ரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட். அதுவும் இட்லி, சுட சுட இட்லிக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி புலாவ் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் குழம்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ பெப்பர் குழம்பு, பெப்பர் லங்கு ஃப்ரை ஒன்று வச்சுருந்தார். ஸோ அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சொர்க்கம் அது விலை அப்படின்றாங்களே, அந்த மாதிரி வேறு லெவல். காலையிலே செம்ம வைபாக இருந்தது. நல்ல உணர்வு, நல்ல ஒரு உணவு, நல்லா சாப்பிட்டோம். இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்ன நாள் நேற்று கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தோம். தண்டத்துக்கு பில்லு தான் கட்டணும். ஒரு ஆளுக்கு 700 கிட்ட பில்லு தான் ஆச்சு. இத்தனைக்கும் புலாவ் ரைஸ் தான், தண்டமாக பில்லு கட்டணும். சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அது என்ன ரைஸுடா அப்படி, அதுவும் ஃபேமஸான ஹோட்டலு மைசூரில், அதுக்கு இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக மைசூர் போனால் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்கல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சென் டைம்ஸ் பாபு. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் செகண்ட். Bye bye.